ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் ஷபரி பேசுகிறேன். நான் இங்கே டெசிபிள் ஆட்டோ ஹப்பில் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்னோடய ஹோண்டா சிட்டி காருக்கு டூ வே பண்ணினேன். ஃப்ரண்ட் 4 டோர் டேம்பிங் பண்ணிவிட்டு ஒரு பைனீர் ஹெட் யூனிட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒசைல் ஸ்பீக்கர்ஸ் போட்டு கொடுத்துருந்தாரு. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னோடய பானட்டும் டேம்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் என்னோட டீசல் காருங்கிறதுனால நல்ல இன்ஜின் நாய்ஸ் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி ஐ கேன் ஏபிள் டு என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ் த ரியல் மியூசிக். நல்லா இருந்துச்சு. ஐ வாஸ் என்ஜாய்ட் ஃபார் 1 year. லேட்டர் இப்போ வந்து பிளான் டு அப்கிரேட் டு 3 வே. ஸோ அதுக்கு வேண்டி மறுபடியும் வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் டேம்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு என்னோட வந்து 3 வேயாக இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வில் ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ரீச் அவுட் டெசிபிள் ஆட்டோ ஹப். மிஸ்டர் பூபதி வந்து இந்த மெயினாக வந்து சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், வெரி ஜெனுவின். அவரோட கொட்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஐ எம் ரியலி, அதாவது என்ன இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும், இது போடலாம், இந்த இதுக்கு போடலான்னாலே அவர் வந்து சொல்லுவார், அவ்வளோ தேவையில்லை, நீங்கள் இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, பட் ஃபஸ்ட் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்படி தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணேன். ஸோ ஹீ இஸ் ரியலி அன் எக்ஸ்பர்ட் இன் மியூசிக் சிஸ்டம். அதில் வந்து அப்சல்யூட்லி நோ டவுட் அபவுட் இட். ஈவன் இப்போ வந்து வி ஹவ் பீன் லைக் he is a very close friend to me. So I would recommend everyone to come and experience the music at Decibel. அவரோட கார் 2 கார் இருக்குது. அவரோட கிரெட்டா ஒன்று வச்சுருக்காரு, ஒரு ஹோண்டா சிட்டியில் வச்சுருக்காரு. ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் மியூசிக் சிஸ்டம்ஸ் வச்சுருக்காரு. நான் அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் என்னோடய காரில் பண்ணேன். ஸோ ஐ விஷ் him all the very best. Thank you. Hi guys, welcome to Decibel Auto Hub. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஹோண்டா சிட்டி இருக்குது. இந்த ஹோண்டா சிட்டியில் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு 2 வே பேசிவ் பண்ணியிருந்தார். நம்மளோட இன்னவுஸ் ப்ராடக்டான ஒசைல் அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சு தான் முதல்ல ஏற்கனவே ஒரு பேசிவ் செட்டப் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒசைல், தென் ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர், ஒரு மோனோ ஆம்பிளிஃபயர், 4 டோரு டேம்பிங்கு, ஒரு சப்வூஃபர், ஒரு ஹெட் யூனிட். ஹெட் யூனிட் பார்த்திங்கன்னா இதில் எஸ்வி மாடல்னால ஒரு பேசிக் ஹெட் யூனிட் தான் இருந்தது, ஒரு MP3 பிளேயர் தான் இருந்துச்சு. ஸோ அதை மாற்றிட்டு நம்ம ஒரு பைனியர் 529 போட்டு கொடுத்துருந்தோம். இது ஒரு 1.5 years முன்னாடி பண்ணி கொடுத்தது. அப்புறம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இஸ் நாட் அ கஸ்டமர், மோர் தென் மை ஃப்ரெண்ட். ஸோ அவர் அடிக்கடி வருவார், நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறோம் இதெல்லாம் பார்ப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 3 வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தார். நிறைய கேட்டார், டெமோஸ் எல்லாம் கேட்டார், நிறையா வண்டி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா இஸ் நியர்பை தான், ரொம்ப நியர்பையாக இருக்கார். ஸோ அதனால் அவர் எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போது வருவார். ஸோ அதனால் அவர் வந்து சரி நம்ம 3 வே பண்ணலாம், அவரும் நம்மளால் பாட்டே இருந்தார். சரி ஓகே நம்ம 3 வே பண்ணலாம் அப்படின்னா ஓகே. இப்போ ஒசைல்லே நம்ம மிட் ரேஞ்ச் இருக்குது, ஒரு ஹேண்ட்மேட் மிட் ரேஞ்ச் இருக்குது, அது ப்ரைஸ் கம்மியான பட்ஜெட்டில் தான் வரும், அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு இதில் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு மிட் ரேஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 சேனல் டிஎஸ்பி வித் 8 சேனல் ஆம்பிளிஃபயர் அந்த மாதிரி ஒரு டிஎஸ்பி இதில் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸிஸ்டிங் செட்டப் அப்படியே வச்சுட்டோம். அதெல்லாமே எல்லா 4 சேனல் ஆம்பிளிஃபயர், மோனோ ஆம்பிளிஃபயர், சப்வூஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த மிட் ரேஞ்சும் இந்த கஸ்டம் ஃபேப்ரிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 3 வே ஆக்டிவ் செட்டப். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டும் ஆக்டிவ், ரியர் ஆக்டிவ், எல்லாமே ஒசைல் ஸ்பீக்கர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் வித் அப்படின்னு ஒரு 3 வே காம்பனண்ட் இது. ஸோ இதை எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு 3 வே செட்டப் கேட்குறவங்களுக்கு தாராளமாக இது சொல்லலாம். ஒரு 2 வே பேசிவ் பண்ணுறதுக்கு இது அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்த ஒரு ஸ்டெப்பாக 3 வே ஆக்டிவ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக் செட்டப், ஒரு 3 வே பேசிக் செட்டப் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ நல்லா அவுட்புட் வந்திருக்கு, டெமோவும் போட்டிருக்கோம், கேளுங்க. தேங்க்யூ.
வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் அடகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் கோடையின் வாசல் மேகங்கள் பதித்ததே காதலின் பாதையில் காற்று கை கொடுத்தது இரவுகள் இன்று நீளமானது சிறகுகள்